ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நான் தியானிக்க முடியாத வசனம் சங்கீதம் 81:1. நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய பெலனாகிய தேவன் இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். ஆசாரியருடைய சங்கீதத்திலே நம்முடைய பெலனாகிய தேவன் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பலவீனங்கள் மத்தியிலே சோர்ந்து போகிறதான வேலையில வேதம் சொல்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். ஆகவே சோர்ந்து போகும் நேரம் எல்லாம் ஒருவேளை பல கஷ்டங்கள் மத்தியில, குடும்ப சூழ்நிலைகள் மத்தியில, வேலைகள் மத்தியில, மற்ற வெளியே அலுவல்கள் மத்தியிலே கூட நாம் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் சோர்ந்து போக நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில சோர்வுகள் ஏற்படும் அனுதினமும் பலவிதமான நிலைகளை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நாம் கவலைப்படும் பொழுது சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவர், நம்முடைய பலனாகிய தேவன் அவர். ஆகவே இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தர் அது மாத்திரமல்ல பலவீனத்தின் மத்தியில கூட பலன் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 நாம் பார்க்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பலவீனத்திலே, நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க நல்லவராயிருக்கிறார். நம்முடைய பலனாகிய கர்த்தர் அவர். ஆகவே நாம் சோர்ந்து போகும்போது பலன் கொடுக்கிறவர், இந்த பலவீனத்தின் மத்தியிலே பலன் கொடுக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டதான பலனை கொடுக்கிறார்? என்னாகமம் 23:22 காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:31 கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதானவர்கள், உயர உயர எழும்பத்தக்கதாக, உயர உயர பறக்கத்தக்கதாக, நம்ம வாழ்வில உயரத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், பலவீனத்தின் மத்தியிலே பலன் கொடுக்கிறவர், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவர், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரத்தக்கதான ஒரு பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே அவரை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறீர் ஆண்டவரே, பலவீனத்தின் மத்தியில பலன் கொடுக்கிறீரப்பா. காண்டமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறீர், கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்பத்தக்கதான பலனை கொடுக்கிறீர். எங்கள் பலனாகிய கர்த்தர் எனக்கு பலப்படுத்துவீர் ஜெபிக்கிறோம். தீகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.